வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பொடிமாஸ் அல்லது பிச்சு போட்ட கோழி மசாலா. இந்த ரெசிபி சப்பாத்தி கூட ரைஸ் கூட எல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்போ இந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த பிச்சு போட்ட கோழி மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்போடு தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசிலுக்கு அப்புறமா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அப்போ சீக்கிரமாக சிக்கன்லாம் ஆறிடும். ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம். எலும்பில்லாத சிக்கனாக இருந்தால் நீங்கள் அப்படியே பிச்சு போட்டுடலாம். இது கொஞ்சம் எலும்போடு இருக்கனால எலும்பு எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த சைஸ் அளவு பீஸாக இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப பொடி பொடியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையுமே பிச்சு போட்டாச்சு. அடுத்து நம்ம சிக்கன் பிச்சு போட்ட மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கியிருக்கேன். ஒரு தக்காளி பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க, அது சின்ன சின்னதாக நறுக்குனது. அப்புறம் 2 இன்ச் அளவு இஞ்சியையும் 3 பல்லு பூண்டையும் நீளமாக நறுக்கியிருக்கேன். நான் ஏற்கனவே மீன் புட்டில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மசாலா ரெசிபிக்கெலாம் நீளமாக நறுக்குனிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது. இப்போ நம்ம மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அது கூடவே நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலே எல்லா மசாலா தூளையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் இது கூடவே தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கன் பீசஸை இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதோடு சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோன்னா இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வரும். இப்போ தண்ணிலாம் பாதி அளவு ஆவியாகி செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கை நிறைய கொத்தமல்லி இலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி இது கூட சர்வ் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை ஆகிற வரை நீங்கள் ஸ்டவ்லே வச்சு இடையில கிளறி விட்டுட்டே நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் செமி கிரேவியாக தான் சர்வ் பண்ண போகிறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.